அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. நீங்க வாங்கின அவார்டு கணக்கு ஏதாவது இருக்கா? என்னுடைய அவார்டில் கணக்கே இல்லைங்க. இந்த வீடு கட்டும்போது அப்படியே மூட்டையாக கொண்டு பொது வீட்டில் தான் போட்டேன். உங்களுக்கு பாக்ஸிங் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தது, முதல்ல இருந்தது. அப்போல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஊருக்கால வரும், அவங்க அடிச்சுக்குவாங்க. நீங்கள் பாக்ஸிங் பண்ணுவீங்களா? நாங்கள் அப்போ பண்ண ஆரம்பிச்சது. நான் இந்த ஜோக்கு போயினேன், யாரே உங்ககிட்ட சொல்லியா இந்த மாதிரி எடாபுரமான வேலைலாம் பண்ணிட்டு அது ஞாபகம் வருது தான். முன்ன மாதிரியான ஒரு ஆக்டிவாக முன்ன நிறைய படங்கள் உங்களை பார்த்து. ஆமாம், ஆக்டிவாக இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே எப்படி பேசுகிறேன். என்ன ஆச்சு? என்ன உடம்புல என்ன பிரச்சனை? உடம்பு முடியுன்னு இல்லை, உடம்பு அது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சப்போ கூட நல்லா பேசிட்டு தான் இருந்தேன். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உடம்பு குணஸ்டக் பண்ணுறதுனாக்க தடான்னு லோகு இது எங்கள் வீட்டு சொம்பு சொல்லுவாங்க. லோகு இது எங்கள் வீட்டு சொம்பு அப்படின்னு. உங்கள் வீட்டு சொம்பா? என்னடா அது? எங்கள் வீட்டு சொம்பு அப்படின்னு. நீ கை சுத்தாத பேசு, சந்தானம் வைக்காம கை சுத்தாத பேச வர. நீதான் சூர்யாவா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்களா? இப்படிதானே சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். ஷார்ட்ல போயிட்டு நீதான் தேவாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா? ஆமா ஆமா, டைலாக் படிச்சுனா வருவோம். இது அப்படியே பண்ணிடும் போது அப்படியே மெர்ஜி ஆகிடும். டேய் நீதான் சூர்யாவா அப்படின்னு கேட்குறது, நீதான் இதுவான்ட்டு. அட நாய் தீயின்னு போயிருக்கேன்ப்பா. இன்னொன்று அட அதிகம் நாய் தீயின்னு போயிருக்கோம். இது ஒரு பெரிய காரணம். நீ கேட்டு 2 செருப்பால் அடிப்பேன். நாய்க்கு சப்போர்ட் பண்றியா? அந்த 1.5 லட்ச ரூபா அவ்வளோதானா? அது போச்சு. அவ்வளோதான், அது அப்படி போயிடுச்சு. 1.5 லட்சமா? நிறைய போயிருக்கேன். இல்லை நம்ம பணம்னாக்கா என்ன விளையாட்டேன். நீ எல்லாரும் 50,000 60,000ன்றாங்க. எப்படி வாங்குறாங்க? லட்சக்கணக்கில் தாண்டி போயிட்டு இருக்காங்க. எப்படி வாங்குறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் 5,000 10,000 எக்ஸ்ட்ராவே கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்றாங்க. A1 படத்தினுடைய இது என்னுடைய நண்பர் தான், நெருங்கிய நண்பர் தான். அவரே எனக்கு வந்து எந்த மணிக்கு 6,000 ரூபா, ஒரு நாளைக்கு 6,000 ரூபா A1 படத்தில் பண்ணேன். சந்தனம் சார் படம். திடீர்னு வாழ்ந்து செத்துட்டாரு. நீங்கள் இறந்துட்டாங்கன்னு போட்டாங்க. ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னே போட்டானு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க. ஆமாம். சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல் பிரபாகர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, லொல்லு சபா மனோகர் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி தான் இருந்துட்டு இருக்கோம். நம்மளை ரொம்ப வருஷமாக சிரிக்க வச்சுட்டு இருக்கவர் லொல்லு சபா. அந்த சீரீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய படங்களில் நம்ம சிரிக்க வச்சுட்டு இருக்கவர். அவரோட பாடி லாங்குவேஜ் தான் அவரோட ஐகானிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இன்னைக்கு அவரோட வீட்டு முன்னாடி தான் இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்னென்ன படங்கள் பண்ணிருக்காரு, அவரோட வாழ்க்கை எப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத அவரோட வீட்டுக்குள்ளே போய் அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணே எப்படின்னா இருக்கீங்க? நல்லா சௌக்கியமாக இருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அண்ணே, முன்ன பார்க்கும்போது வேற ஒரு வீட்டில் இருந்தீங்க, இப்போ இந்த வீடு எப்பண்ணே கட்டினது? அந்த வீடு வந்து ஒரு சின்ன வீடு மாதிரி இருந்தது. அது இந்த பாம்பே டெரஸ் சொன்னாங்க. அந்த வீட்டுங்களாம் பழைய காலத்து வீடுங்க. அது ஒன்று 1.5 அடி அகலத்தில் செவருங்க இருக்கும். அப்படியே செவரில் தண்ணியெல்லாம் ஊறின்னு அப்படியே மெதுவாக சொன்னு மழை காலத்தில் அப்படியே உழுவ ஆரம்பிக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வீடெல்லாம் நல்லா கோல்டாக நல்லா கரெக்டாக இருந்தது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இப்போ அது நாளாக மக்கள் மத்தியில் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டது. மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கான ஒரு வார்த்தைகள் இல்லை. அதெல்லாம் மாற்றத்துக்கு அமையணுன்றதுக்காக தான் இந்த வீடை நான் இடித்து காட்டினேன். ஓகே, சூப்பர்ண்ணே. இல்லை, வீடு நல்லா இருக்கு. வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போமா? வீட்டை எப்படி சுற்றி பார்ப்போமா? தாராளமாக பாருங்களேன், உங்களை யாரும் வாங்கினேன். வாங்கினேன். வீடு அருமையாக இருக்கு. வந்த உடனே நிறைய அவார்ட்ஸ் தான் கண்ணில் படுது. மொத்தம் எத்தனை ரூம்னு இருக்கு வீடு? வீடை பற்றி சொல்லுங்க. எத்தனை ரூம் இருக்கு வீட்டில்? வந்து அது ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, இது ஹாலு. ஓகே, இது கொஞ்சம் வெராண்டா மாதிரி செருப்பெல்லாம் கட்டி விட்டு எல்லாரும் வர உட்காருவோம், பேசுவோம். இங்கேயும் ஒரு இடம் இருக்குது. இது ஒரு இடம். ஸோ அந்த பக்கம் வந்து சமையல் கட்டு, அது ஒரு ரூம். சமையல் கட்டு. ஆமாம் ஆமாம், சமையல். இந்த சமையல் பண்ணுற இடம். ஓகே, இது பக்கத்தில் டாய்லெட்டு. ஓகே,
சூப்பரா நீட்டா இது பண்ணிருக்கீங்க. அவங்க ஜோசியம் பிரகாரம் பண்ணணும்னாங்க. அதை கிழக்கு பக்கமாக தாங்க உங்களுக்கு சமையல் கட்டு வரணும் லாஸ்ட்டில். அதனால சமையல் கட்டு அந்த பக்கம் போட்டாச்சு. நடுவில் வந்து டாய்லெட்லாம் வந்துச்சு. அப்படி அந்த முறை பிரகாரம். உங்கள் ரூம் எதுன்னு? எந்த ரூம்னு இந்த ரூமில் வேணால் பார்த்தது இங்கே தான். இங்கே இப்படி நீட்டாக படுத்துக்குவேன். அப்புறம் சோபா மேலே படுத்துக்குவேன். இப்படி தான் என்னுடைய இது 2 ரூம். வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள்? வீட்டில் நான், என் ஒய்ஃபு, என் பொண்ணு, பையன். ஆனால் பையன் பொண்ணு என்ன பண்ணுறாங்க? பையன் ஜாப் பண்ணுறாரு. இந்த கான்ட்ராக்ட் ஜாப் மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வரும். அந்த வேலையெல்லாம் போய் பண்ணிட்டு வர்றாரு. பொண்ணு இப்போ தான் மேரேஜ் பண்ணீங்கல்ல? இப்போ தான் மேரேஜ். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு வீட்டை பார்ப்போம். நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. அது இதுதான் நம்ம சேனலில் கொடுத்தது இல்லை? ஆமாம். இங்கே நிறைய அவார்ட்ஸ் இருக்குண்ணே, அதை பார்க்கலாமா? இது என்ன பாக்ஸிங் கப் அந்த இது மாதிரி இருக்கு. இது யாருக்கு? பாக்ஸிங் கப் ஆதித்த கரிகாலன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இதில் இந்த கலைஞர் வீடு கிட்ட இருக்கு தெரியுங்களா? அங்கே மைதானம் பெரிய காம்பவுண்டு. அந்த காம்பவுண்டில் பாக்ஸிங் கிளப்லாம் போட்டாங்க. அதில் போய் தலைமை தாங்கன்னு அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. ஓகே. உங்களுக்கு பாக்ஸிங் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை? இருந்தது, முதல்ல இருந்தது. அப்போல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. எப்போ 1968 வந்து பாக்ஸிங்கால வர பெரிய தகராறு ஊருக்கால வரும். அவங்க அடிச்சுக்குவாங்க, பெரிய பிரச்சனையெல்லாம் இருந்தால் அப்படியே பேன் பண்ணி. நீங்கள் பாக்ஸிங் பண்ணுவீங்களா? நாங்கள் அப்போ பண்ண ஆரம்பிச்சது. இப்போ பண்ணா பாக்ஸிங் ஆகிடும். இன்னும் அது ஒரு ஹியூமர் இது போக மாட்டேங்குது உங்கள்கிட்ட. இதுதான் பொண்ணு இல்லை? பொண்ணு. இது கல்யாணம். ஓகே. உங்களுக்கு இன்வைட் பண்ண தெரியுங்களா? ஆமாம்மா. இதுக்கு ஓகே. இது யாருன்னா இந்த ஃபோட்டோ? இது எங்கள் அம்மா அப்பா. அம்மா அப்பா. ஓகே. இது லொல்லு சபா மனோகர் மகாரிஷி இன்டர்நேஷனல் ரெசிடென்ட் ஸ்கூல் சீஃப் கெஸ்ட். சீஃப் கெஸ்டாக போகுது. அது வந்து எங்கள் அம்மா நினைவாக ஒரு இடத்துல பாண்டிச்சேரியில் கொடுத்தாங்க. அதுக்கு போயிருந்தாங்க. அங்கே சும்மா பசங்க விளையாடுறது அவங்கக்கிட்ட கொடுத்தா அந்த இது வாங்கினது. இது ஒரு ஸ்கூலில் கொடுத்தாங்க. அந்த ஸ்கூல் பொண்ணு வரைஞ்சிது. அந்த பொண்ணு நினைவாக கொடுத்தது. இப்போ அவார்டு மட்டும் எத்தனை இருக்கும் வீட்டில்? நீங்கள் வாங்கின அவார்டு கணக்கு ஏதாவது இருக்கா? அவார்டில் கணக்கே இல்லைங்க. இந்த வீடு கட்டும்போது அப்படியே மூட்டையாக கொண்டு போய் குப்பத்தொட்டில் தான் கொட்டினேன். குப்பத்தொட்டியில் கொட்டிட்டீங்க? அதை என்ன பண்ண முடியுங்க? எங்கே வைக்கிறது, எங்கே பாதுகாக்கிறது, அந்த மாதிரியான நிலை ஏற்பட்டு ரொம்ப கஷ்டமாகுது. அதை நினச்சேன். அதான் நானே இங்கே இவ்வளோ அவார்டு வச்சுருக்கீங்களே, இன்னும் உள்ளே எதுவும் வச்சுருக்கீங்களா? எவ்வளோ தெரியுங்களா? மூட்டையாக 3 மூட்டை இருந்தது. இது பூஜை ரூமுங்களா? பூஜை ரூம், சாமி ரூம். கடவுள் பக்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகம்? கடவுள் பக்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகம்? வீட்டில் இவங்க கும்பிடுவாங்க, எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. கடவுள் பக்தி சுத்தமாக கிடையாதா? சுத்தமாக கிடையாது. வீட்டில் இவங்க கும்பிடுவாங்க, அவங்களுக்காக நான் கும்பிடுவேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே வயதானதுக்கு அப்புறம் அந்த கடவுள் பக்திலாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதா? நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கும் வருது, நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் வராது. எனக்கு வந்து நான் நம்பணும். இப்போ ஒருத்தர் போகிறாரு, அங்கே போய் கோயிலில் போய் நான் இன்னைக்கு கதையை முடிச்சிடுறேன், அவன் கதையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் தேங்காய் ஓடிக்கிறாரு. அவர் தேங்காய் ஓட்டி அவர் அந்த பையனை அந்த காலி பண்ணிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து கொடூரமாகுது இல்லை? இதெல்லாம் வந்து ஒரு பயபக்தியாக இருக்கிறவங்கலாம் மனசில் வரக்கூடாது. இந்த மாதிரி கொடூரமான பக்தியெல்லாம் அதெல்லாம் வருதுன்னாக்கா அதை பார்த்துட்டு நானே சாமி சாமி விட்டுட்டீங்க. ஏன்னா வீட்டில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. இப்போ இந்த பொருட்கள்லாம் தாண்டி இந்த சீலிங், இந்த இது என்ன இது செம்மையாக இருக்குது. இப்போ வீட்டில் இருக்க இந்த பொருள் இன்டீரியரில் இப்படிலாம் வாங்கணும், இந்த ஏசி வாங்கணும், இந்த சீலிங்கில் இந்த ஒரு விஷயம் போடணும் அப்படின்றதெல்லாம் யாரோட ஐடியா? நீங்கள் முடிவு பண்ணது தானா இல்லை? என்னுடைய ஐடியா தான். இது ஒரு 30,000 ரூபா கொடுத்து தனியாக வாங்கணும். இது 30,000 ரூபா. அந்த கண்ணாடி லைட்டு அந்த இது வரும்ல? ஆமாம். இப்போ எரியுமா? எரியும், போட்டால் எரியும். அப்புறம் நான் இதை போட்டு பார்க்குறேன். எங்கே இருக்குது சுவிட்சு? இது சுவிட்சில் தான். ஓ, ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு கலர். இது ஒயிட்டுக்கு அந்த க்ரீனு செம்மையாக இருக்கு. இது யார் இது பண்ணது? நீங்கள் தான் இது பண்ணீங்களா? ஓகே. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குல்ல உங்களுக்கு. இப்போ முன்ன வீடு இருந்தது, அதை நான் பார்த்துருக்கேன். அந்த இது அங்கேருந்து இது ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ செலவாச்சு இந்த வீடு கட்டுறதுக்கு? ஏன்னா வீடு பார்க்கவே செம்மையாக இருக்குது, ஸ்பேசியஸாக. அப்படிங்கும்போது எவ்வளோ செலவாச்சு அந்த வீட்டிலேருந்து இது பண்ணது? இது பண்ணும்போது நான் ஒரு 80 லட்ச ரூபா ஆச்சு. 80 லட்ச ரூபா. இடம் உங்களுக்கு தான்? கீழே வரல 80 லட்ச ரூபா ஆச்சு. மேலே அப்படியே பாதியாக விட்டுருக்கேன். மொத்தம் எத்தனை மாடி இது? 2 ஃப்ளோர் வச்சுருக்கேன். மேலே அதெல்லாம் நீங்கள் இருக்கீங்களாண்ணே இல்லை? கீழே இருக்கேன் நான். மேலெல்லாம் மேலே சைடில் வந்து ஒருத்தவங்களுக்கு விட்டுட்டு இருக்கிறேன். 28,000 ரூபாய்க்கு வாடகை. கடை ஒன்று 22,000 ரூபாய்க்கு விட்டுருக்கிறேன்.
அதுவும் உங்களுக்கு முட்டை கடைக்கு 16000 ரூபா விட்டுக்கிறேன். இங்கே நான் கீழே இருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் வந்து சினிமாவை மட்டும் நம்பி இல்லை, எனக்கு பேக்ரவுண்டு வச்சுக்கினேன். இந்த மாதிரியான வச்சுக்கின்னு பேக்ரவுண்ட் பண்ணி. இப்போ வீட்டில் எல்லா விஷயமும் எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த சேரு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச எங்கள் தாத்தாலாம் இந்த மாதிரி சேரில் தான் இருக்கு. இந்த சேரு பழைய சேரு தானே? இது பழைய சேரு. அவங்களுடைய தாத்தா காலத்து ஞாபகமாக இதை வச்சுக்கிது. உங்கள் தாத்தா இல்லை, எங்கள் அப்பா உட்காந்துட்டு இருந்தார் இதில். எங்கள் அத்தை கொடுத்தாங்க அவருக்கு கிஃப்டா. அது அவர் உட்காந்து இருந்தது, அப்படியே போட்டு போனாங்க. அது அப்படியே நான் வச்சுட்டு இன்னுமே அது வந்து அந்த ஒயர்லாம் பிரியாமல் ஓரளவுக்கு நீட்டாகவே வச்சிருக்கீங்க. ஒயர் பிரியாமல் தான் இருக்குது இது வரைக்கும். இது ஒரு ஹேண்டிகிராஃப்ட் பண்ணி கொடுத்தாரு அப்போ அந்த டைமில். அவர் கையும் அறையுமா நல்லா கச்சிதமாக. இது ஒரு 25 வருஷமாக அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் அந்த இதெல்லாம் பேசும்போது எனக்கு தோணுச்சு என்னன்னா, ஒரு 80 லட்ச ரூபா இதுக்கு ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வருமானம், சரி வாடகைக்கு வர்றீங்க, இதுக்கு 80 லட்ச ரூபா நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கல்ல, எல்லாமே சினிமாவில் சம்பாதிச்சது அந்த ஒரு விஷயம் தானா? இல்லை, நிறைய சினிமாவில் நடிச்சது, பேங்க்கில் வேலை பார்த்தது, எல்லாம் சேர்த்து தான் பண்ணது. நம்ம உட்காருவோம், அதை பற்றி நிறைய உட்காந்தே பேசுவோம், வாங்க போகலாம். ஆனால் சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு 80 லட்ச ரூபா இது பண்ணி அப்படிங்கும்போது, என்ன பேங்க் வேலை எவ்வளோ வருஷம் நீங்கள் செஞ்சீங்க? எப்போ விட்டீங்க அதை? பேங்க்கு வந்து ஒரு 22 வருஷமாக பண்ணேன் நான். 22 வருஷம். ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட். அதாவது நான் என்னுடைய வயசு ஒரு பூர்த்தி ஆகுது இல்லையா கவர்மெண்ட்டில், அதன் பிரகாரம் நான் ரிட்டையர் ஆனேன். ஒரு அது 50 வயசு அந்த மாதிரி தானே ஆகும்? இருக்கும். 40 வருஷம் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தீங்க. படத்து ரீதியாக கொஞ்சம் அதிகமாக வந்ததா உங்களுக்கு சம்பளம்லாம்? பட ரீதியாக சம்பளம் வந்தது. பட் என்னென்ன செலவில், அந்த ஆடம்பர செலவு, அப்போது வேலை பார்க்கும்போது செலவு இருக்கும் இல்லையா. ஆடம்பர செலவுனா என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஆடம்பர செலவுனா வீட்டு செலவு தான். எல்லாம் நல்லா சாப்பிட்றது, கொள்வது, ஜாலியாக இருக்கிறது, வெளியில் போகிறது வர்றது, அப்படியே செலவாகும். அது என்னதுன்னு தெரியாமல் அளவுக்கு. ஆனால் அந்த காலத்தில் அதுக்கேற்ற சம்பளம் கரெக்டாக இருந்தது. பேங்க் வேலை செய்யும் போதே நீங்கள் நடிக்கிறது அந்த இதெல்லாம் பண்ணிட்டே பேங்க் வேலையும் பார்த்தீங்களா? பேங்க்ல அப்போ எதுவும் அந்த இது பிரச்சனை அதெல்லாம் வரலையா? பேங்க்கில் என்னை வந்து அவங்க அலோடு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் நல்ல தொழில் தான் பண்ணுறாரு, நடிப்பு தொழில், இதெல்லாம் நம்ம பேங்க்குக்கு நல்ல வருமானம் வரும் போவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஸ்போர்ட்ஸ்மேன் கோட்டா மாதிரி தானே இதெல்லாம். அதெல்லாம் அவங்க அதில் சேர்த்துக்கின்னு என்னை ஓட்டுட்டாங்க. இது நீங்கள் இப்போ அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது லொல்லு சபா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது எப்போதுமே ஒருத்தர் சினிமாவில் இருக்காங்கன்னா அவங்களோட குழந்தைங்க ஏதாவது ஒரு இதில் இது பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட வந்து அவங்க பையனோ இல்லை யாரும் கேட்டது இல்லையா அது நாங்கள் சினிமா அப்படி இப்படின்ட்டு? சினிமா அப்படி இப்படின்னு கேட்குறதுன்னு இல்லை. அவங்க அதில் வந்தால் பரவாயில்ல, சினிமா லைனில் வந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கே விருப்பம், அவங்களே அதில் இல்லை போ அப்படின்ட்டு இருந்துட்டாங்க. பையனை கொண்டு போய் நூறுத்தனை செலவு பண்ண, ரிஷிராஜ்ன்றவங்ககிட்ட பணத்தை கொடுத்து நல்லா செலவு பண்ணேன். நிறைய பணம் ஒரு 1.5 லட்ச ரூபா கிட்ட கொடுத்து படத்துக்கு இது ரேன் பண்ணேன். அவன் பணத்தில் அவன் பாய் தோத்துட்டு கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டாரு. என்ன இது புரியல? எந்த இதில்? படத்தில் ஒரு படம் ஒன்று பண்ணார் அவர், ரிஷிராஜ். ஆமாம், அந்த படத்தில் கொடுத்தேன். நீ மட்டும் தனியாக வா, ஹீரோவா பண்ணுறதுக்கு. ஹீரோவா பண்ணுறது. அந்த படம் எடுத்தாங்களா? இல்லை எடுத்தான் ஆள் எடுத்தான். அப்படியே சுட்டிச்சு மூட்டை மாதிரி. இப்போ சினிமா ரீதியாக இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரியான இது வருதுன்னா எப்போதுமே நீங்கள் தேடி போகிறது யாராக இருக்கும்? உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாராக இருக்கும்? யாரை போய் தேடுறது? யாருக்கு செலவாகி அந்த ஒரு ஓரடிக்க வேண்டியது தான். ஓரைட்டு அப்படியே தூக்கிட்டு வர வேண்டியது தாங்க. அங்கே மாதிரி பணத்தை ஏமாற்றிட்டாங்க. அவன் கேட்டுக்கிட்டு கம்முன்னு வந்துட வேண்டியது தான். இப்போ அந்த 1.5 லட்ச ரூபா அவ்வளோதானா? அது போச்சு, அவ்வளோதான். அது அப்படி போயிடுச்சு. 1.5 லட்சமா? 1.5 நிறைய போயிருக்காதுல்ல. நிறையாவா? நம்ம பணம்னாக்கா என்ன விளையாட்டா? ஐ மீன் இந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய லட்சம் விட்டுருக்கீங்க. இப்போ சந்தானம் அவர் ரொம்ப இதாக இருப்பார்ல, இப்போ அவர்கிட்டலாம் நீங்கள் போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அவரே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு ஏதாவது? இல்லை அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? கோவம் வந்தது. நீ ஏன்னா நீ என்கிட்டலாம் சொல்ல, என்கிட்டலாம் இது பண்ணல, நீ இந்த மாதிரியா போய் தனியாக போய் மாட்டிக்கின்னு எல்லாத்தையும் விட்டுருக்கிற அப்படின்னு தான் வருத்தப்பட்டுக்கிட்டாரு. ஏன்னா அவர் வந்து உங்க மேல ரொம்ப பாசமா நிறைய இடத்துல பேசி, நிறைய பாசமா இருப்பான். அதான் கொஞ்சம் நெஞ்சமான பாசம் இல்லை, அவ்வளோ பாசமா இருக்கு, ரொம்ப பாசமா இருப்பேன். ஏன்னா நிறைய இடங்கள்ல அவர் உங்களை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் அப்படின்னு சொல்லும்போது
நீங்கள் அவர்கிட்டயே போயிட்டு நிறைய விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாமா, இப்படி ஒன்று பண்ணணும் சொன்னேன். என்ன பண்ணுவார், நான் தனியாக போய் உருகிட்டு போய் இந்த மாதிரி பண்ண தப்பு பண்ணிட்டேன் திட்டம் செய்வேன். அவர் சொல்றது எனக்கு என்னன்னா, அவர் நிறைய இடங்கள்ல உங்களை பற்றி சொன்னதை வந்துட்டு நான் கேட்கணும். இது எப்படி நீங்கள் பண்ணீங்க நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சந்தானம் அவர் வந்து சொல்லியிருப்பாரு, எப்போதுமே வந்துட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போவோம். அவர் வந்து ஒரு வாட்டி ஃபோனை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னார். அது உண்மையா? நீங்கள் அப்படி பண்ணீங்களா ஒரு வாட்டி? அதெல்லாம் உண்மை தான். நான் நிறைய மறதி கொஞ்சம் அதிகம். அந்த இதில் வந்து நேற்று கூட பாருங்க, ஷூட்டிங்கில் வந்து ஃபோனை வச்சுட்டு நான் பாட்டுன்னு போயிட்டேன். அங்கே போயிட்டு நான் வந்து ஃபோன் இங்கே வச்சுட்டேன். எனக்கு ஒரு தைரியம், நம்ம போனால் சினிமா கம்பெனி ஆளாச்சே, நம்ம எல்லாரோடையும் சுற்றினாக்கா இந்த ஆள் பேரை சொன்னாக்கா அவங்க கொடுத்துருவாங்க ஃபோன் நம்பரை அப்படின்னு போனால் அங்கே அதே மாதிரி பார்த்தாரு. இந்த ஆள் பேரை சொல்லி அந்த ஆள் பேரை சொல்லி கேட்பா, அவங்ககிட்ட இந்த நம்பரை கேளம்பா, கேட்டேன் அந்த நம்பரை வாங்கி கொடுப்பா அப்படின்னு ஒரு 4 பேர்கிட்ட கேட்டேன். நம்பரை கொடுத்தாங்க, பிடிச்சிட்டேன் ஆளை. இது மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க? அவர் நிறைய சொல்லுவார் அந்த மாதிரி. நிறைய நான் இந்த ஜோக்கு போயினேன், நானே உங்ககிட்ட சொல்லியா இந்த மாதிரி எடாகுடமான வேலைலாம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஞாபகம் வருது தான். ஞாபகம் வருது. ஓகே. ஆனால் இப்போ முன்ன மாதிரியான ஒரு ஆக்டிவா முன்ன நிறைய படங்கள் உங்களை பார்த்து ஆக்டிவா இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆக்டிவ் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ நீங்க பாக்குறீங்களா எப்படி பேசுறேன்? என்ன ஆச்சு? என்ன உடம்புல என்ன பிரச்சனை? உடம்பு முடியுன்னு இல்லை, உடம்பு அது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சப்போ கூட நல்லா பேசிட்டு தான் இருந்தேன். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உடம்பு குணஸ்டக் பண்ணுதுனாக்கா தடான்னு. அதான் முன்ன ஆக்டிவா இருப்பீங்களா? இப்போ உங்களோட குரலா இருக்கட்டும், நீங்க நடக்கிறதுன்னு ரொம்ப ஸ்லோவா இருந்ததா? அதான் கேட்டேன். சரி, உடம்புக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை உடம்புல அப்படின்ட்டு. உடம்புல ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. நல்லா தான் நடக்கிறேன், நல்லா தான் போகிறேன், நல்லா தான் வரேன், நல்லா உக்காடுறேன், சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன். கரெக்டாக இருக்குது, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் தடான்னு எதனா பண்ணிடுது. மற்றபடி சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிட்றேன், நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. சட்டுன்னு எதனா பண்ணி விட்டுருக்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு இடத்துல பார்த்தேன், நீங்கள் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போகிறோம், அது பிரசாத் லேப்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். பிரசாத் லேப்புக்கு நீங்கள் அப்படியே கையில் கட்டிட்டு வேட்டி கட்டிட்டு அப்படியே வந்து எல்லாத்துலேயும் அந்த மாதிரி ஒரு கலர் வேட்டி ஒன்று போட்டுக்குவேன். ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி நடந்து. ஏன்னா கலர் வேட்டி மதவாதிகள்லாம் கட்டிக்கிறாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து நானும் கட்டிக்கிட்டு நடந்து போவேன். என்னை பார்த்தா இவர் சாமி போலுது, எல்லாம் கும்பிடுவாங்க, நானும் கும்பிடுவேன். பட் அதுக்கு கும்பிட்றாங்கன்னா சினிமாக்காக கும்பிட்றாங்கன்னு தெரியாது, நானும் கும்பிட்டுக்குவேன். இப்போ 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 என்ன படம் பண்ணிருக்கீங்களாண்ணே? இப்போ படம் வருது, பண்ணுறேன், தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 படம் பண்ணின்னு இருக்கேன்ப்பா. 2 படம். ஏன்னா நான் படம் பார்க்கும்போது இப்போ லாஸ்ட்டாக வந்து 2024 போன வருஷத்துல ஏதோ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, வெப் சீரிஸ் மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தேன். இப்போ கூட ஒன்று பண்ணியிருக்கேன், பண்ணி ஃபுல் படம், பெரிய படம். அது டப்பிங்லாம் பண்ணிட்டு நேற்றுக்கு போய் உக்காந்து பண்ணிட்டு தான் வரேன். ஃபுல்லாக என்ன 12 மணி வரல இருந்தேன் டப்பிங்கில். நைட்டு இல்லை காலையில் எல்லாம் இருந்துட்டு முழுக்க முடிச்சுட்டு தான் வந்தேன். என்ன படம்? யார் படம் அது? ஒரு ரவுடி மாதிரி ஒரு கேரக்டர். நீங்கள் ரவுடியா? ஆமாம், என்னுடைய ஒய்ஃபை லவ் பண்ணுவாங்க கட்சிக்காரன். லவ் பண்ணும்போது என் காஞ்சனா எங்கடா போனேன், என் காஞ்சனை இல்லாத என்னால் இருக்க முடியாதுடா, அப்படி இப்படிலாம் வருத்தமாக பேசிட்டு வரேன். நல்ல டைலாக், நல்லா ரீச் ஆகுது கதையில், நல்ல படம் அது. இப்போ இது ஓகே. ஆனால் படத்தில் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல கிளியராக ஒன்று பேசணும் அப்படிங்கும்போது கேமரா முன்னாடி போனால் உங்களுக்கு அந்த இது வந்துருமா, அந்த ஒரு எனர்ஜி? அது உடம்புலேயே கூறி இல்லை, அதெல்லாம் வந்துடும். ஏன்னா இப்போ ஒரு மாதிரி சோர்வாக பேசுறீங்களா, அதான் கேட்டேன். கேமரா முன்னாடி அந்த ஒரு எனர்ஜி கேமரா முன்னாடி வந்துடும். கேமரா முன்னாடி இப்போ அந்த ஸ்டவுண்ட், அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்துடும், அந்த மேனரிசமும் வந்துடும். ஏய் எங்கள் வீட்டு சொம்பு அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்துடும். எனக்கு பிடிச்சதே உங்களோட காமெடி கவுண்டர்ஸ் தான். அது வந்துட்டு நீங்கள் போடுறதா, யதார்த்தமாக போடுறதா, இல்லை சந்தானம் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாரா இது போடுங்க? அவங்களும் எழுதி கொடுப்பாங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்க. அந்த ஸ்கிரிப்ட்லாம் வரும். லோகு இது எங்கள் வீட்டு சொம்பு சொல்லுங்க, நான் அப்போ லோகு இது எங்கள் வீட்டு சொம்பு அப்படின்னு. உங்கள் வீட்டு சொம்பா, என்னடா அதிங்க? அவர் ஓடி போய் தப்பு சொம்பு எடுத்து கையில் கொடுத்துருவாரு. சொம்பு எடுத்துன்னு வந்தோடனே, லோகு இந்த மாதிரிலாம் அவசரப்படாத, மூக்கில் வந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்துச்சுப்பா அப்படின்னு. எங்கடா வந்துச்சு? ஒன்றுமே காரணம் சொல்லு, சந்தானம் வந்தாப்பா அப்படின்னா.
இது அது ஒரு கையாடிட்டு ஒரு மேனரிசம் பண்ணுவீங்கல்ல, இது நீங்க இது பண்ணதா இல்ல வந்து டைரக்டர் அந்த இது ஃபர்ஸ்ட் சொல்லி அந்த டைலாக் வரும்போது அது படம் அமைக்க வேண்டியதுதான். உங்களுக்கு இப்போ வரைக்குமே எல்லா படத்துலயுமே அந்த ஒரு இது வந்துருது. ஆமா, இது அங்க வீட்டு சொம்பு அப்படின்னு நீ கை சுத்தாத பேசுன்னு சந்தானம் நான் கை சுத்தாத பேசுதான் வர. தொடர்ந்து வந்துட்டு அந்த ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி நீதான் சூர்யாவா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தீங்களா? இப்படிதானே சொல்லணும், இப்படிதான் சொல்லணும். ஷார்ட்ல போயிட்டு நீதான் தேவாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா? ஏன் அதை அப்படி பண்ணீங்க நீங்க? அதை இல்லைன்னா டைலாக் பட்சினா வரும், இது அப்படியே பண்ணிடும் போது அப்படியே மெர்ஜி ஆகிடும். இது அந்த டைலாக்லாம் மெர்ஜி ஆகிட்டு டேய் நீ தான் சூர்யாவா அப்படின்னு கேட்குறது, நீ தான் இதுவான்ட்டு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சினிமா ஃபீல்டில் வந்துட்டு அந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கிறது இதெல்லாம் தான் முக்கியம். அப்படிங்கும்போது அதையே நீங்கள் மறக்கிறீங்க. அப்படிங்கும்போது அதனால பிரச்சனையெல்லாம் வந்திருக்கா? டேரக்டருங்களாம் ஏதாவது இது பண்ணுவாங்களா அவங்கள? அது ஒரு ஹிட் ஆகின்னு வருது, அதுவே ஹிட்டும் ஆகுது அப்படின்றதுனால. இப்போது நீங்கள் வந்து பேங்க் வேலையில் இருந்தீங்க, அப்புறம் நடிப்புக்கு வரீங்க. அது உங்கள் இன்ட்ரெஸ்ட் தானா இல்லை ஆக்சிடென்டலாக அது நடந்தது? இல்லை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசுலேருந்தே நடிப்பு தான். நாடகம்லாம் நடிப்பேன், ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுவேன். அப்படியே இருந்துட்டு அது அப்படியே உடம்புல தூத்திக்கிட்டு அப்படியே வந்துடுச்சு. ஒரு 20 வருஷமாக வந்து ஒட்டிடுச்சு. ஆரம்ப காலத்தில் சினிமா லைன் எப்படி தொடங்குச்சு அது மாதிரி நம்மக்கிட்ட அது தொடங்கினே வந்துடுச்சு. உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் வேலையிலேருந்து நீங்கள் நடிக்க வரீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை வீட்டில் எந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்துச்சு, ஃபீட்பேக்ஸ் எல்லாம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளை அப்படியே ஃப்ரீயாக விட்டாங்க அவங்க பாட்டுக்குன்னு. நான் பாட்டுக்குன்னு போவேன், தொழில் பண்ணுவேன், வருவேன், அவ்வளோதான். அப்படி இருந்தது. அந்த அளவுக்கு தான். அந்த அளவுக்குலாம் அவங்களாம் டார்ச்சர் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி சினிமா லைனில் போனால் அப்படி போயிடுவாங்க, இப்படி போயிடுவாங்க, அந்த மாதிரி எண்ணெலாம் அவங்களுக்கு கிடையாது. நல்ல மாதிரியாக இருந்தாங்க அந்த அளவுக்கு. இப்போது சந்தானம் அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்? ஏன்னா இப்போ ரீசெண்டாக இந்த கல்யாணம் இது முடிஞ்சு கூட வீட்டுக்கு வந்தாருன்னா சொல்லிருந்தீங்க, என்னென்னலாம் பேசுவார். இப்போவுமே அவர் உங்களை பார்த்தாருன்னா, ஏன்னா கடைசியாக டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணீங்க சந்தானம் அவர்கள். மட்டும்தான் வாடா போடான்னா பேசுவாங்க, என்னென்ன அப்படின்னா இப்படின்னா தான் பேசுவாங்க என்கிட்ட. அந்த வாடா போடா இந்த இதெல்லாம் கிடையாது, இன்ன வரைக்கும் கிடையாது. என்னன்னா என்னன்னா அப்படின்னா இப்படிதான் பேசிட்டு போகிறோம். ஓகே, எல்லாருமே மொத்த பேருமே அப்படிதான் பேசுவாங்க. அந்த ட்ரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே நான் தான் போவாதுங்கிறாங்க அந்த பக்கம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இப்போ அதுக்கப்புறம் நீங்க சந்தானம் அவர்கள் கூட படவே பண்ணல? ஒரு 2 வருஷம் ஆச்சுல டிடி ரிட்டர்ன்ஸ். ரொம்ப நாள் ஆகி போச்சு. எதனால பண்ணாம இருக்கீங்க? நான் பண்ணாம இருக்கல, கொடுத்தா போவேன். கொடுத்தா கண்டிப்பா. உங்களுக்கு அந்த ஒரு நண்பர்கள் அதுல வந்து நான் ரொம்ப சப்போர்ட்டிவா பார்த்தது அப்படின்னா சேஷு அண்ணன். எப்போதுமே வந்து சேஷு அண்ணன் தான் வந்துட்டு அவர்கிட்ட தான் நான் பேசுவேன். ஆனால் எல்லாரும் கூட்டுவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூஸ்க்காக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அவரை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க? அது ரொம்ப இது. அவர் கூட இருந்த ஏதாவது நினைவுகளை ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா? அவருடைய நினைவுகள்னா நல்ல பழவார், நல்லா பேசுவார், நல்லா ஜாலியாக இருப்பார். நேடா மகனே அப்படின்னு ஜாலியாக பேசுவார், அவ்வளோதான். அதில் என்ன இருக்குது, நம்ம திருப்பி திருப்பி பேசி அதே தான் பேசிட்டு இருக்கணும். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண இப்போ என்னதான் ஒரு காமெடியன்ஸ் அந்த மாதிரி இதாக இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்போம்ல, எனக்கு ஒரு எமோஷனல் சீன் கொடுங்க, நான் சூப்பராக நடிப்பேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது போய் கேட்பீங்களா? ஏன்னா நான் உங்களை எமோஷ்னலாக நான் பார்த்ததே கிடையாது, இல்லை எமோஷ்னலாக ஒரு படத்தில் ஏதாவது ஒரு சீனாகவும் நான் பார்த்தது கிடையாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கா? ஏன்னா நடிப்பு பிடிக்கும் அப்படிங்கும்போது நிறைய விதமான நடிப்புகள் நடிக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. எனக்கு கொடுத்தா நான் நடிப்பேன், எதையுமே நான் நடிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எந்த கேரக்டர் கொடுத்தா நான் நடிச்சிடுவேன். இல்லை கேட்டிருக்கீங்களா அதை போய் டேரக்டர்கிட்ட? நான் கேட்க மாட்டேன், அது வாய்ப்புகள் வந்தால் நான் நடிச்சிடுவேன். ஆனால் இப்போ மோஸ்ட்லி எல்லாமே அந்த காமெடி அந்த மாதிரியான ஒரு லைன்லேயே போயிட்டீங்க. ஒரு சின்ன டைலாக் அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் வந்துட்டு சந்தானம் அவர்களும் நீங்களும் வருவீங்க, என்னடா அது 2 செருப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாய் தூக்கிட்டு வந்து போட்டிருக்கும், அதெல்லாம் சொல்லிவிட்டேன். என்னடா இது இங்கே வந்து 2 செருப்பு இருக்குது, ஒன்று தானே இருக்குது அப்படின்னா, அதான் ஒன்று நாய் தூக்கின்னு போயிருக்கும்பா. என்னது? ஆமாம், இன்னொன்று அது நாய் தூக்கின்னு போயிருக்கோம். நான் சர்வசாதாரணமாக சொல்கிறேன், அட நாய் தூக்கின்னு போயிருக்கோம்பா. இன்னொன்று அட அதையும் நாய் தூக்கின்னு போயிருக்கோம். இது ஒரு பெரிய காரணமாக நீ கேட்டேன், அதை அப்படியே அசால்ட்டாக எடுத்து விட்டுருங்க அந்த டைலாக்லாம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் சகிக்காம அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு விஷயம் வச்சிருக்கீங்கல்ல, என்னைக்கே டேரக்டர் வேற ஏதாவது மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவங்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சி போச்சு அந்த இது, பிடிச்சி போச்சு எல்லாம் அப்படியே அப்படியே பழகிட்டாங்க. அவங்க என்னை சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்களும் அதே மாதிரி ஆகிடுவாங்க.
அதான் சொல்லுவேன், அண்ணே நீ வந்தாலும் இது காலையிலேருந்து இதே தானே இப்படியே பண்ணு எல்லாம். புரியுது. நீங்கள் இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கீங்கல்ல, சினிமா உங்களுக்கு கொடுத்தது இல்லை சினிமானால நான் இழந்தது அப்படின்னு ஏதாவது இருக்கானே? சினிமா எல்லாமே எனக்கு கொடுத்தது தான். எல்லாமே கொடுத்தது தான். நான் எழுந்தது எதுவும் கிடையாது சினிமாவில். எல்லாம் கொடுத்தது தான். இப்போ இத்தனை இது இருக்கீங்கல்ல, அப்படிங்கும்போது நாம் இன்னும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ஒரு திருப்தி இருக்கா, இல்லை இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ற இன்னும் ஓடணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் செய்யணும், நிறைய பண்ணணும். என்ன மாதிரியான இதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க நீங்க? எல்லாம் என்ன ரோல் கொடுக்குறாங்களோ அதை நடிச்சு ஆகணும், நடிக்கணும், நடிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு என்னது. ஆனால் உடம்பு ஒத்துழைக்குமான்னு தான் தெரியல. இல்லை, அதான் நானும் யோசிச்சேன். இப்போ இங்குள்ள நம்ம நீங்க நடக்கிறது இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஷூட்ல எப்படி போவாரு, இங்கிருந்து எப்படி அதுக்கான ஒரு இது இருக்கும்ல உங்களுக்கு, அதெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்றா அந்த மாதிரியான இதெல்லாம்? இன்னும் இதுவரை நான் யாரையும் ஹெல்ப் பண்ண ஆடல. ஷூட்னா அந்த ஒரு இது வந்துடும். ஆமா, நான் இப்போ கூட நான் போயிட்டு தான் நான் பண்ணிட்டு தான் வரேன், நேராக வரேன். இப்போ இன்னைக்கு ஒரு அவங்களும் நடந்தது கொஞ்ச நேரத்துல, இதெல்லாம் எதிர்பார்த்து தான் போறேன், ஆனா எதுவும் நடக்கல. சினிமாவில் நான் ரொம்ப ரொம்ப ஒரு பிஸியாக இருந்த ஒரு வருஷம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எந்த டைமில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க? பிஸியாக இருந்ததுலாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். அந்த ஒரு 2019-18 டைமில் எவ்வளோ இப்போ நீங்கள் ஒரு நாள் சம்பளமா இல்லை எப்படி சம்பளம் வாங்குவீங்க, எப்படி பேசுவீங்க? நான் ரொம்ப கம்மியாக தாங்க வாங்குவேன். 15 ரூபா ஒரு நாளைக்கு. ஆமாம், 10 ரூபா 20 ரூபா இப்படியே வாங்கியே பழகிடுச்சு. ஆரம்பத்துல வாங்கினதே தான் கடைசி வரைக்கும். ஆமா, அதே வாங்கி பழகிடுச்சு, இன்னும் அப்படிதான் வாங்கினுக்கிறேன். நீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்ல இப்போ நம்ம இல்ல அதை பத்தி எனக்கு தெரியல, பணத்தினுடைய மரியாதை தெரியல. இப்போ இந்த நடிப்புக்கு இவ்வளவு வாங்குறாங்க அவ்வளவு வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாரும் 50,000 60,000 எப்படி வாங்குறாங்க? லட்சக்கணக்கில் தாண்டி போயிட்டு இருக்காங்க. எப்படி வாங்குறாங்க, எப்படி செய்யறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்றாங்களே எனக்கு. நீங்க கேட்டிருக்கீங்களா போய் எனக்கு கொடுங்க கொஞ்சம், இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன், ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் 5,000 10,000 எக்ஸ்ட்ராவே கேட்குறேன், கொடுக்க மாட்டேன்றாங்க. கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டேன்றாங்க. என்ன வரல அவனுக்கு, அந்த மாதிரி போயிடுறாங்க. இப்போ இது நீங்க வாங்கினதுலேயே ஒரு அதிக சம்பளம், நான் இதுக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப சிலர்லாம் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி இவர் கொடுப்போம் நம்ம எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரி ஏதாவது அதிக சம்பளமும் யார்கிட்டயா கேட்டிருக்கீங்களா, இல்லை அதிக சம்பளம் யாருக்கா கொடுத்துருக்காங்களா? இப்போ சந்தானம் அவனும் கொடுக்கலையே எனக்கு. இது வரைக்கும் அவனும் கொடுக்கல, எல்லாம் சுருட்டு தான் பார்க்குறேன். இன்னைக்கு A1 படத்தினுடைய இது என்னுடைய நண்பர் தான், நெருங்கிய நண்பர் தான். அவரே எனக்கு எந்த மணிக்கு 6,000 ரூபா ஒரு நாளைக்கு 6,000 ரூபா A1 படத்தில் பண்ணேன். சந்தனம் சார் படம் 6,000 ரூபா. யாருக்கிட்ட ஃப்ரெண்டு தான் ஆகணும். எம்ஜிஆர் இவர் பேர் தான், அவர் நல்ல பேர், அவர் பேர், அவங்க ரிலேஷன் தான், மஞ்சுளா குடும்பம். ப்ரொடியூசர் உங்கள் ஃப்ரெண்டுங்களா? 6,000 ரூபா வச்சுக்கண்ணா. அப்பா நம்ம என்னப்பா இந்த லைனுக்காக தானப்பா நம்ம ஒன்றா வாழ்ந்துன்னுக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம மட்டும் அடிச்சு கேட்க விரும்பலப்பா, ஏதாவது போட்டு கொடுப்பான்னு. 6 ரூபா தானே அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு. அது எந்த வருஷம்னு பாருங்கள். அந்த வருஷத்துலேயே நான் வாங்கின சம்பளம் அதிகம். அது அந்த பெல் அடிக்குது. அது A1 படத்துக்கு உங்களுக்கு 6,000 தானே? அது இப்போ தானே வந்துச்சு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதான் சொல்கிறேன்னு நான் தான் அதுலேயே அவ்வளோதான் வாங்கியிருக்கிறேன், சம்பாதிச்சிக்கிறேன்னாக்கா. அப்புறம் என் சம்பாதனை எப்படி சம்பாதிச்சிருக்குன்னு பாருங்க. எவ்வளோ நாள் சம்பாதிச்சிருக்குன்னா நிறைய சம்பாதிச்சிருக்கணும். அதான் படமே இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அது இதில் ஆனால் இப்போ நீங்கள் சம்பாதிச்சதுன்னா அந்த பேங்க் வேலையில் போய் சேர்த்து வச்சதும் இந்த வாடகை காசு இந்த மாதிரி அவ்வளோதான். அதுதான் சம்பளம். அது சும்மா ஒரு செலவு இருக்காது எனக்கு. நான் மட்டும் என்ன செலவு பண்ண போகிறேன்? செலவு ஒன்றும் இருக்காது. பசங்களாம் சின்ன சின்ன பசங்க, அதுங்களுக்கு என்ன செலவு இருக்க போகுது? அதுவும் வளர்ந்த பசங்க எல்லாம் ஒரு 8 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? எத்தனை நாள் அந்த A1 படத்தில் நடிச்சிங்க? A1 படத்தில் ஒரு 20 நாள் பண்ணியிருப்பேன். 20 நாள். அது ஒரு 1 லட்ச ரூபா, 1,20,000 அந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் அதே இது வேற எதுக்காவது போயிருந்தா உங்களுக்கு இன்னுமே அந்த அவ்வளோ நாள் எனக்கு வேலை இல்லை, கம்மியாக தானே இருக்கும். 20 நாள் நடிச்சிங்கன்னா என்னைக்கு வேலை இருக்கோ அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க. அப்போ சும்மா போயிட்டு உட்காந்துருப்பீங்களா? சும்மா எனக்கு கூப்பிட மாட்டாங்க. ஷூட்டிங்கப்பா, அன்னைக்கு ஷூட்டிங்ப்பா, அன்னைக்கு ஓடுவேன், அவ்வளோதான். ஒரு 4-5 நாள் நடிச்சிருப்பீங்க, அவ்வளோதான் சம்பளம். 50,000 அந்த மாதிரி 50,000த்துக்குள்ளே தான் வந்திருக்கும்.
அவ்வளோதான் சம்பளம் எந்த. இப்போ அது சந்தானம் அவர்களுடைய படம் தான், அவர் ஹீரோவாக தான் நடிச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அவர் ரொம்ப நெருங்கிய ஒருத்தர். எனக்கு காப்பாற்றி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு நியாயமான சம்பளங்க, நியாயமான இதை வாங்கிட்டு அதுதான் என்ன இன்ன வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறது. இல்லை நீங்கள் 10,000 15,000 சொன்னால் கூட எனக்கு நியாயமான சம்பளமாக தெரிஞ்சிச்சு. 6,000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. அந்த படத்தில் நடிச்ச ஒரு சந்தானம் சொல்கிறேங்களே, நான் கடைசியாக வாங்கின சம்பளமும் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் A1ல. போய் இன்னி கூட போய் பாருங்களேன், அந்த இதை எவ்வளோ வாங்கியிருக்கேன். சின்ன ஸ்லிப்பு வந்து வேணா வச்சுக்கினேன். அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்குன்னு ஒரு நண்பர்கள் கூட்டம் இருக்கும்ல, இப்போ அவங்கள்ட்ட வந்துட்டு சொன்னாலோ இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கேட்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். யாரும் அந்த சம்பள விஷயத்துக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. எல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நமக்கு பழக்கமானவனே நமக்கு கொடுக்க மாட்டேன்றோம். அது உங்கள் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசரே. என்ன பண்ண முடியும்? ஓகே. அதனால தான் இப்போ அடுத்தடுத்து சந்தானம் கூட ஒரு நல்ல நம்பிக்கை என் பேரில் வச்சுக்கிறா போலன்னா அதுதான். யாரையும் திட்டி கேட்க மாட்டா போல, இது பண்ண மாட்டேன். அந்த இதனால தான் எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து உங்களை படத்துக்கு. இது சினிமாவில் இன்னும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும்பா. அதனால என்ன சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணும்ன்றது இல்லை. வருமானம் வருது, நல்லா சம்பாதிக்கிறேன். இப்பவுமே உங்கள் வீட்டில் உங்களோட படமோ இல்லை உங்களோட காமெடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன எல்லாரும்? எல்லா படமும் பிடிக்கும். எது இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஃபேவரட் இருக்கும்ல, இதுதான் ரசித்து பார்ப்பாங்க இந்த காமெடி வந்தா அப்படின்னா என்ன காமெடி? எல்லா காமெடியும். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்னா? எனக்கு ஃபேவரட் எது, நான் நடிச்சதுதான் நல்லது, எல்லாமே நல்லதான் இருக்குது. எதுவுமே கெட்டதான் இல்லையே. இல்லை, எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இது ஃபேவரட் இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப அந்த மாதிரி வரலையே, எனக்கு அந்த எண்ணமே வரலையே. ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு இது இந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது, அது எது ஒரு நல்ல சம்பவமாக இருக்கலாம் இல்லை ஒரு கசப்பான சம்பவமாக இருக்கலாம், அப்படி ஏதாவது இருக்கா உங்க சினிமா வாழ்க்கையில இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ சினிமாவில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்ச நாள் சினிமாவில் இது பண்ணுவாங்க, அப்புறம் டிவி சீரியலுக்கு எல்லாம் போவாங்க. டிவி சீரியல் இருந்தெல்லாம் உங்களை கூப்பிட்டுருக்காங்களா? அதுக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு சினிமாவே சரியாகுது. எனக்கு எங்கே சீரியலுக்கு வர முடியுது? இதுவே எனக்கு சரியாகுது, இதுவே போகுதுன்ட்டு நான் சினிமாவே பண்ணிட்டு இருந்தேன். அதனால சீரியல்ஸ் பக்கம் சீரியல்லாம் இப்போ போகிறது இல்லை. இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு சினிமாவில் ஒரு லட்சியம் இருக்குது, வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்றதுலாம் இப்போ சாதிச்சு, ஐ மீன் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, வீடு கட்டியிருக்கீங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்னு நல்லபடி பண்ணீங்கன்னா இப்போ இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது? இப்போ அதெல்லாம் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க நீங்கள்? இந்த வீடு கட்டுறதா இருக்கட்டும், பொண்ணு கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த டைம்ல எல்லாம் அதெல்லாம் எனக்கு கஷ்டமாகவே தெரியல. அப்படியே சாதாரணமாக போனேன், சாதாரணமாக இது பண்ணேன், எதையுமே பெருசாக எடுத்துக்கல. இப்போ கல்யாணம் பண்ணது கூட எதுவுமே இது பண்ணல, அப்படியே பண்ணேன், அப்படியே போச்சு. இல்லை இப்போ இந்த சினிமா வட்டாரங்களும் ஒன்று இருக்கும். இப்போ அவங்க கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லை அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்களோ ஒரு விளம்பரம் பண்ணுறது, கிராண்டாக பண்ணி நிறைய பேருக்கு காட்டுறதோ, அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடக்கும்ல. நீங்கள் அந்த மாதிரி ஏன் பண்ணலை? அந்த பொண்ணுக்கு ஒரு கிராண்டாக அந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் கிராண்டாக எதிர்பார்க்கலையே ஜனங்கிட்ட சம்பாதிக்கும் போது. அந்த மாதிரி நான் வாங்கியிருந்தேன்னாக்கா கிராண்டாக பண்ணியிருப்பேன். நான் வாங்குறது எப்படி வாங்குறேன்னா அப்படியே பண்ணிட்டேன், சிம்பிளாக கல்யாணம். யாரெல்லாம் வந்தா கல்யாணத்துக்கு? கல்யாணத்தில் சந்தானம் வந்தார், நிறைய பேர் வந்தாங்க. அந்த லொல்லு சபா டீமில் இருக்க எல்லாரும், லொல்லு சபா டீமில் இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. இப்போ அது இப்போ ஓரளவுக்கு எல்லாமே உங்களோட கடமைகள் எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னு இருக்கா? இல்லை அதில் ஏதாவது இல்லை நான் இன்னும் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? போதும் எல்லாமே ஓரளவுக்கு இது பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. மக்கள்கிட்ட இருந்து எனக்கு இன்னும் இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சா இன்னும் நான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்களா? ஒரு வரவேற்பா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம். அதில் ஏதாவது செலவுகள் இருந்தால் எதிர்பார்க்கலாம். எந்த செலவும் வர போகிறது கிடையாது. உங்கள் படத்தை நீங்கள் போய் தேட்டரில் பார்ப்பீங்களாண்ணே? தொடர்ந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து போய் படத்தை போய் தேட்டரில் பார்க்குறது உங்கள் படத்தை, இல்லை எப்படி? தேட்டரில் போய் பார்ப்பேன். ஓகே, சூப்பர்ண்ணே, சூப்பர். இப்போ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எனக்கு நிறைய விஷயம் உங்களோட லைஃப்பை பார்க்கும்போது நிறைய ஒரு ஃபேஸஸ் தாண்டி வந்திருக்கீங்க. ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆசைகள் அதிகம் இல்லை, அதுதான் காரணம். ஆசை அதிகமே. நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது மாதிரி ஏதாவது இருக்கா எதே இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அழகாக பண்ண அழகாக நவுத்தின்னு வந்துட்டேன் எல்லாத்தையும். நம்மகிட்ட வீட்டில் இருக்கிறவனும் பிரச்சனை யாரும் எதுவும் கொடுக்கல, அப்படியே போயிட்டு இருக்குது.
இப்போ மற்றவங்க சில பேர் நான் பார்க்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கீங்க. என்னன்னா எல்லாத்தையும் தெளிவாக பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது அந்த தெளிவு அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி மூவ் பண்ணிட்டீங்களே, எந்த ஒரு இதுவுமே இது பண்ணாமல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அதாவது நான் வாழ்ந்தது அப்படியே வாழ்ந்தேன். எப்படி ஓடிச்சு அப்படியே போயின்னே இருந்தது. அப்படியே பேங்க்கில் போய் வேலை செஞ்சேன். நானே தான் கஷ்டப்பட்டு வேலை பிடிச்சேன். எல்லாமே நானே பண்ணேன், நானே வந்தேன், நானே பண்ணேன். அப்படியே போச்சு, அப்படியே போயிட்டு இருந்தேன். லொல்லு சபா ஒரு பெரிய இது கொடுத்து பெரிய பாராட்டுகள். இப்போ லொல்லு சபா பார்க்கும்போது நிறைய பேர் அப்பெல்லாம் பார்த்தாங்க. அப்படிங்கும்போது உங்களை பர்டிகுலராக யாராவது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து பர்டிகுலராக பாராட்டியிருக்காங்களா உங்களை கூப்பிட்டு? நிறைய பேர் பாராட்டிக்கிறேன். யாரு? நிறைய நடிகர்கள்லாம் நான் என்ன சொல்ல முடியல. இந்த இப்போ நான் பார்க்கும்போது நேராக போய் இவரை பார்ப்பேன், நடிகர் மோகனை பார்த்தேனாக்கா, மனோகர் நீங்கள் நல்லா நடிச்சிங்க. அதே மாதிரி விஜயை பார்த்தேன் அந்த வேலாயுதம் படத்தில். இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அந்த தூரத்தில் பார்த்தவொடனே நான் சந்தானத்தை கேட்டேன், என்ன சந்தானம் சொன்னார், உன்னை ரொம்ப பிடிக்குமாமா இருக்குது. சரி என்ன சந்தோம். அந்த மாதிரி மற்றவங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே போய் அவர்கிட்ட விஜய்கிட்ட பேச மாட்டேன். சில பேர் இங்கேருந்து ஓடி போய் அவர்கிட்ட பேசணும், இவர்கிட்ட பேசணும், அங்கே பேசணுங்க. நான் அந்த மாதிரிலாம் ஓட மாட்டேன் யாருக்கிட்டையும். நான் இருக்கிற இடத்துல வர்றவங்கலாம் அப்படி வராங்களாம் பேசுவேன், அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு அந்த செலிபிரிட்டிஸே வந்துட்டு அந்த ஃபேன்ஸாக நிறைய உங்களோட டைலாக்ஸ் அவர் பேசுறது நல்லாயிருக்கும் அப்படின்ற ரசித்து சொல்லும் போது நான் அதை கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போது அதை முன்ன சொன்ன மாதிரி அந்த நிறைய ஃபேஸஸ் எல்லாம் அப்படி கடந்து வந்துட்டு இருக்கீங்கல்ல, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. எல்லோரும் வேறு ஒன்று பண்ண பேங்க்கு, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லொல்லு சபான் டிவி, அதுலேருந்து சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேஸும் இப்படி கடந்து வந்துட்டு இருக்கீங்களே. அடுத்து வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஃபேஸ் அப்படின்னு இப்போ தான் வந்து பாக்ஸிங்கும் பண்ணியிருக்கீங்கன்றது தெரிஞ்சிச்சு. எல்லாம் தானாகவே வந்துட்டு தான், தானாகவே போனேன், தானாகவே எல்லாம் அதை தான் இந்த ஃபினிஷிங்கில் முடித்தேன். இது பாக்ஸிங் போனது கூட ஒரு 7 வயசு 10 வயசில் போயிருப்பேன், 10-12 வரைக்கும் போன என்ன இந்த பண்ணேன். அப்படி போச்சு அந்த பீரியடு. ஒவ்வொரு பீரியடில் ஒன்று வரும், ஒரு பீரியடில் ஒன்று பண்ணிட்டு அதை மறைஞ்சினே போகும். அதெல்லாம் அப்படியே ரீசெண்டாக உங்களோட வீடியோ நிறையா அதுன்னு ட்ரெண்ட் ஆகிட்டு, அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அண்ணனை வந்து ரொம்ப சோகமாக இருக்காரு, அண்ணனுக்கு பட வாய்ப்பே இல்லை, அண்ணன் அழுதுகிட்டே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைரலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா நீங்கள்? அதாவது அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும், எதையாவது ஓலர வேண்டியது தான் அவங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி தெரியுது அது மாதிரி அவர் தெரியுது இல்லை? அது மாதிரி போட்டோன்னே என்ன நல்லா தானே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் அடிக்கிறேன். என்ன ஆச்சு அது? இப்போ அது மாதிரி என்னது இல்லை, உங்களை பற்றி ரூமர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? நான் எதையுமே பார்க்கறதே இல்லை. உங்களை பற்றி அது இதுன்னுலாம் போட்டுட்டு இருப்பாங்க, தப்பான நியூஸோ இல்லை அந்த மாதிரியான இது அப்படின்றதெல்லாம் இல்லை, எதுவுமே நீங்கள் பார்த்தது இல்லையா உங்களை பற்றி? ஏதாவது நான் பார்த்தது இல்லை. அதான் வரும் அதாக போவோம், அப்படியே எப்படியோ போயின்னு இருக்குது. போகிறது திடீர்னு ஓனர்னு செத்துட்டாருன்னு வருது. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அதெல்லாம் பார்த்து நீங்கள் இறந்துட்டாங்கன்னு போட்டாங்க. ஆமாம், 10 வருஷத்துக்கு முன்னே போட்டானு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்களா? ஆமாம். சரியா இருந்தா இருக்கட்டும், என்ன பண்ண முடியும். இது யார் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொன்னது நீங்க இறந்துட்டது அப்படின்னு சொல்லிட்டு? யாரோ சொன்னேன்னு நான் பார்த்தேன். சரி, அதை நானும் பெருசா எடுத்துக்கல. அதெல்லாம் எதுவும் கஷ்டமே படுத்தாது உங்களை? யாராவது போட்டுக்கிறேன்னு போடா. ஆனா எனக்கு கேட்கும் போது அது கஷ்டமா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற விதம் வந்து எனக்கு அது ரொம்ப சிரிப்பா இருக்கு. அவன் போட்டா போட்டு போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், அந்த 10 வருஷம் தான் உயிர் எடுத்தாங்க. ரீசெண்டா எனக்கு அந்த மாதிரியான ஒரு வீடியோல பார்த்துட்டு கஷ்டப்படுறாரு, உடல்நல சரியில்லை அப்படின்னு போட்டாங்க. நான் அதனாலதான் போன் அடிச்சு பேசினேன். இல்லை இல்லை இல்லை, நான் எதையும் கஷ்டமா எடுத்துக்க மாட்டேன். எல்லாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா இன்னும் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் தொடர்ந்து எங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free.